யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு 2029 ராகுல் காந்தியை பிரதமரா பார்க்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செய்து உட்காருங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், யாரெல்லாம் வேணாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் ட்ரெயினை பிடிச்சு எங்கேயாவது சினிமா பார்க்க போயிருக்கேன். சரியா? எங்கேயாவது சினிமா பார்க்க போயிருக்கேன். சரியா? அனைவரும் தங்களது இருக்கைகளை அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கூட்டம் நடைபெறும். அடுத்தது 5வது தீர்மானம் வாசிக்கப்படும். தயவு செய்து பொதுக்குழு உறுப்பினர்கள், வட்டார நகர பேரூர் தலைவர்கள், சர்க்கிள் தலைவர்களை அனைவரும் தங்களது இருக்கைகளில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். தயவு செய்து இருக்கைகளில் அமரவும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியா ஒரு தீர்மானம், நம்ம சமூக நீதி தீர்மானத்தை பத்தி முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிறந்தை அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் பேச இருக்காங்க. அவர்கள் பேசியதற்கு பின்னால நான் கடைசியா நிறைவுரை நம்ம பொதுக்குழுல என்னென்னலாம் தீர்மானம் செஞ்சோம்ங்கிறத பத்தி சொல்லணும். இந்த நிகழ்வு இருக்கிறது. பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளருடைய உயரை நிகழ்த்தி கிளம்பிட்டார். முதல்ல நம்ம சொன்னதுபடி காலையில் நம்ம லேட்டா ஆரம்பிச்சதுனாலவும் நம்முடைய முதல் பேச்சாளர்களுடைய நேரங்கள் எடுத்துக்கிட்டதுனாலையும் நம்ம இந்த இன்னொரு 1 hour 1 மணி நேரம் நடக்க இருக்கிறது. அதனால யாரெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியின் மேல அன்பு செலுத்துறீங்களோ, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு இணக்கமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உட்காருங்க. மற்ற எல்லாரும் போய் காஃபி டீ சாப்பிட போங்க. சரியா? யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு 2029 ராகுல் காந்தியை பிரதமரா பார்க்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செய்து உட்காருங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், யாரெல்லாம் வேணாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் ட்ரெயினை பிடிச்சு எங்கேயாவது சினிமா பார்க்க போயிருக்கேன். சரியா? யாரெல்லாம் இருக்கா அப்படியே உட்காருங்க அமைதியா. ஏன்னா சந்திரசேகரன் கொஞ்சம் வேகமா பத்திரம் படிச்சிருவாரு அந்த அறிக்கைய. அதுக்கப்புறம் அண்ணன் அழகிரி அவர்கள் பேசுவாங்க, சகோதரர் செல்வப்பிறந்தை அவர்கள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அண்ணன் ஜெயக்குமார் பேசுவாங்க, அதுக்கடுத்து நான் பேசுவேன். ரைட்டா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட சேர்ந்து போட்டோலாம் எடுத்துட்டு போகணும். ஏன்னா நானும் காலையில இருந்து 10 மணில இருந்து இருக்கேன், நீங்களும் காலையில 10 மணில இருந்து இருக்கீங்க. அண்ணன் KS அழகிரி அண்ணனும் காலையில 10 மணில இருந்து இருக்காங்க. நடுவுல டாக்டரும் செல்லகுமாரன் செல்வப்பிறந்த என்னன்னா டாக்டர் அவர் ஜெயக்குமார் நடுவில் வந்தாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார வைப்போம். அதனால எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சுட்டு போனோம். நம்முடைய பொதுக்குழு என்பது மீண்டும் நீண்ட நாளைக்கு அப்புறம் கூடியிருக்கிறதுனால நம்முடைய தீர்மானங்கள் என்னென்னலாம் போட்டோம், அடுத்து என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறதை நம்ம அறிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரிடமும் மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.